தற்போது நம்மிடையே தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார் இஸ்ரோவின் ஓய்வு பெற்ற விஞ்ஞானி திரு சிவசுப்பிரமணியம் அவர்கள். சார் வணக்கம். இன்றைக்கு விண்ணில் ஏவப்படுவதாக இருந்த PSLV C-59 நாளைக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. என்னென்ன காரணங்களுக்காக இந்த மாதிரி ஒத்திவைப்பு என்பது ஏற்படும்? வணக்கம். இந்த PSLV C-59 என்கின்ற ராக்கெட் புரோபா 3 என்கின்ற செயற்கைக்கோள்களை எடுத்து செல்ல இருக்கின்றது. இந்த ராக்கெட்டும் இதுவரைக்கும் நம்ம ப்ரூவன் ராக்கெட், இதுவரைக்கும் ஃபால்ட் ரொம்ப குறைவு தான் வந்தது. PSLV எக்ஸல்ங்கிறது 6 ஸ்டாப்பான்ல வச்சுக்கிட்டு இருக்க ராக்கெட். இதை நம்ம முன்னாடி நிறைய தடவை டெஸ்ட் பண்ணியிருக்கோம். ராக்கெட்ல கோளாறு வர வாய்ப்பு இல்லை. புரோபா 3ல இருக்க ஸ்பேஸ் கிராஃப்ட்ல ஏதாவது ஒரு சிறிய சிக்னல்ல ஒரு மிஸ்டேக் வந்திருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா புரோபா 3ங்கிறது 2 சேட்டலைட்டு, அக்குல்டர் சேட்டலைட்டு, குரோனோகிராஃப் சேட்டலைட், 2 சேட்டலைட்டையும் ஒருங்கிணைத்து 2 ஒண்ணுக்குள்ள ஒண்ணு இன்டர் கனெக்ஷன் பண்ணது, கம்ப்யூட்டர் வைஸ் இன்டர் கனெக்ட் ஆகிருக்கும். இதுல சிக்னல்ல ஏதாவது கோளாறு இருக்கலாம், அல்லது சிங்க்ரனைசேஷன்ல கோளாறு இருக்கலாம். இதெல்லாம் முன்னாடி அவங்க பிரெஞ்சுல இருந்து அனுப்புறதுக்கு முன்னாடி இதெல்லாம் செக் பண்ணி தான் அனுப்புனாங்க. இருந்தாலும் நம்ம சேட்டலைட்ல ராக்கெட்ல இன்டகிரேட் பண்ண பிறகு ஏதாவது ஒரு அனாமலி பார்த்துருக்கலாம்னு எனக்கு தோணுது. இது தவிர ராக்கெட்ல கோளாறு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. இந்த செயற்கைக்கோள்களும் 2ம் டேண்டம்ல போறது, 2க்கும் உள்ள கருவிகள் வெவ்வேறு கருவிகள். ஆனா 2ம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு பின்னாடி தொடர்ந்து போகக்கூடியது. அந்த டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணக்கூடிய கருவியோ அல்லது கம்ப்யூட்டர் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு இன்டர் கனெக்ஷனா இருக்க கருவியில ஏதாவது சிக்னல்கள்ல மிஸ்மேட்ச் வந்திருக்கலாம்னு என்னுடைய கருத்து. மிக்க நன்றி திரு சிவசுப்பிரமணியன். இணைப்பில் வந்து உங்களது கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி வேல்முருகன்.